மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டாப் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இந்த வீடியோ எதுக்கானது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு புக் ரிவ்யூ தான், சரிதானா? ஸோ இப்போ நம்ம எல்லோரும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2Aக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இந்த எக்ஸாமில் பார்த்தோன்னா நமக்கு முக்கியமான ஸ்கோரிங் ஏரியான்னு பார்க்கும்போது மேக்ஸ், ஓகேவா? நம்ம டிஎன்பிஎஸ்சியில் எந்த எக்ஸாம் எடுத்தாலும் ஸோ மேக்ஸுங்கிறது முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்மளோட டாப் ஐஏஎஸ் அகாடமியில் இருந்து ஆப்டிடியூடுக்கான ஒரு புக் நம்ம இப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம், சரிதானா? இந்த புக்கான ஒரு ஃபுல்லாக எப்படி இந்த புக் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி, பார்க்கலாம். இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்மளோட ஆமு பதிப்பகத்தோட ஒரு பெருமைமிகு படைப்பு தான் ஆதி கணிதம். அதாவது நம்மளோட டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா 2 விதமாக கொடுத்துருக்காங்க ஆப்டிடியூடை, யூனிட் 1 யூனிட் 2 அப்படின்ட்டு. யூனிட் 1ல் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக ஆப்டிடியூட் சம்மந்தப்பட்டது, நம்ம ஸ்கூல் புக் கொஷின்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே இந்த கணக்கு சம்மந்தப்பட்டது, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரீசனிங், காரணிவியல்னு சொல்லுவோம், அது யூனிட் 2ல் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆப்டிடியூட் எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த புக்கை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது வரைக்கும் சிலபஸில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆப்டிடியூட்க்கு 15 மார்க்கு, ரீசனிங்க்கு 10 மார்க்குன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் இப்போ கேட்குறது இல்லை, அப்படி தானே? ஸோ இப்போ ரீசெண்டாக முடிஞ்ச குரூப் 4ல் கூட 18+7 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் கேட்டாங்க. ஸோ இப்போ மொத்தமாக என்ன அப்படின்னா நம்ம ஆப்டிடியூடில் ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த புக்கை ஃபாலோ பண்ணலாம், சரிதானா? இந்த புக்கில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய கொஷின்ஸ் குரூப் 1லேயும் சரி குரூப் 4லேயும் சரி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன், எப்படி புக் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறோம், இது எப்படி ஹோல்சமாக உங்களுக்கு யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம், சரிதானா? ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஸோ இங்கே இதில் நம்மளோட ஆத்தர் ஸோ ரஞ்சித் பிரபு சார் சவுத்தர்ன் ரயில்வேல இருக்கிறாங்க. ஸோ சாருக்கு நம்மளோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ அதே நேரத்தில் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா ஆப்டிடியூட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே எவ்வளோ முக்கியங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஸோ இதை கடினமாக அணுகிறவங்க கூட ரொம்ப எளிமையாக கணிதத்தை படிக்கலாம் அப்படிங்கிற ரீதியில் தான் இந்த புக்கை ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இல்லை என்னென்ன டாபிக் அப்படிங்கிறத வரிசையாக பொருளடக்கத்தில் கொடுத்துருக்குறோம். ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வரிசையாக இது எல்லாமே நம்ம டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பெக்ட் சிலபஸ், அதுவும் போக சிலபஸ் சார்ந்த தலைப்புகள், அதாவது தனி சதவீதம் நமக்கு டாப்பிக்லேயே இருக்குது. லாப நஷ்ட கணக்குங்கிறது நம்ம அடிஷ்னலாக சதவீதத்தோடு வர்றதுனால சேர்ந்து படிப்போம் இல்லையா, இந்த மாதிரி. ஸோ இப்படி கொடுத்துருக்குறோம். இதை அடிஷ்னலாக பார்க்கும்போது இயற்கணிதம்னு சொல்லிட்டு தனியாக ஒன்று சேர்த்துருக்குறோம். ஸோ இது நாட் ஒன்லி டிஎன்பிஎஸ்சி சென்ட்ரல் எக்ஸாமுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த ஒரு போர்ஷனுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட்டாகவே இருக்கும், சரிதானா? ஸோ இதில் நம்ம நார்மலாக படிப்போம் இல்லையா, எக்ஸ் ஸ்கொயர்டு அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் தனியாகவே கொடுத்துருக்குறோம். அப்போ இதை ஃபுல்லாக பார்க்கும்போது நமக்கு எந்த கொஷின் கேட்டாலும் இயற்கணிதம் சார்ந்து கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுமே எளிமையாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, அடுத்து பார்க்கும்போது அளவியல், நிகழ்தகவு இதெல்லாம் ஓகே. ஸோ தகவல்களை கையாளுதல் அப்படிங்கிறது நமக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ 6th 7th 8லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் பின்னாடி கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அது சம்மந்தப்பட்டு அது ஹோல்சமாக ரிலேட் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஃபைனலாக பார்த்தோன்னா ஒரு வரி வினாக்கள். ஸோ தியரி கொஷின்ஸ் அப்படிங்கிறதும் அப்பப்போ நமக்கு கேட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க, சரிதானா? ஸோ அந்த மாதிரி முக்கியமான தியரி கொஷின்ஸ் நம்ம புக்கில் என்ன இருக்குது, அடிஷ்னலாக நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது எல்லாமே கம்பைன் பண்ணி நம்ம இதில் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நாட் ஓன்லி சம்ஸ், அதையும் தாண்டி தியரி கொஷின்ஸையும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த புக்கை வச்சு தெளிவாக படிச்சுக்கலாம், ஓகே தானா? ஸோ அடுத்து பார்க்கும்போது நான் வரேன், லாஸ்ட் வரேன். ஸோ இப்போ இதுதான் நம்மளோட சிலபஸ், ஓகேவா? சிலபஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஒரு எல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி தான் நம்ம இந்த புக்கை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ இதில் எப்படி ஒவ்வொரு டாப்பிக்கும் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இதில் ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி எல்லா டாப்பிக்லையுமே, சரிதானா? இப்போ அடுத்தடுத்து பார்க்கும்போது சிம்பிளிஃபிகேஷனாக இருக்கட்டும், அடுத்து எண்ணியலாக இருக்கட்டும், அடுத்து சதவீதம், இப்படி ஒவ்வொரு எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாபிக்லேயும் இருக்கக்கூடிய மெத்தட்ஸை பிக்சர் வடிவில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே நார்மலாக நம்ம படிக்கிறது காட்டிலும் பிக்சராக பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக கேப்சர் பண்ணிக்கிற முடியும், சரிதானா? ஸோ அந்த வகையில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மெத்தட்ஸை பிரிச்சிருக்கோம். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இருக்கு இல்லையா, இந்த மெத்தட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பார்த்துட்டு இதெல்லாம் ஓகேனா சரி இந்த டாபிக் நான் படிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒரு திருப்தி அடைஞ்சிக்கலாம், சரியா? ஸோ ஓகே, ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதில் நம்பர்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம், அதோட மெத்தட்ஸ்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னா நம்பர்ஸ்னால் அதை பற்றின தியரி கொஷின்ஸ்ங்கிறது காட்டிலும் தியரி விளக்கங்கள், ஓகேவா? இப்போ நம்பர்ஸ் கீழே பார்த்தோம் அப்படின்னா இயல் எண்கள், முழு எண்கள், முழுக்கள்னு இருக்கும், பகு எண்கள், பகா எண்கள் இருக்கும், டிவிசிபிலிட்டி ரூல் கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கான விஷயங்களும் தெளிவாக தியரி வடிவில் கொடுத்துருக்கோம், ஓகேவா?
இந்த இருக்கு இல்லையா, இது எல்லாம் ஃபஸ்ட்டு எல்லா டாப்பிக்லையுமே இப்படி தான். ஓகேவா, நான் உங்களுக்கு சாம்பிள் இன்னும் கொஞ்சம் டாபிக்ஸ் காட்டுறேன். அப்போ எல்லா டாபிக்ஸுமே எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு அந்த டாப்பிக்கை பற்றின அதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் பேஜ்லேயே கவர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா அதை பற்றின தியரி எக்ஸ்ப்ளனேஷன், அதுக்கப்புறமா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த இருக்கு இல்லையா மாதிரி கணக்குகள், ப்ராக்டிஸ் சாம்பிள் கொஷின்ஸ்னு கொடுக்குறோம். ஓகேவா, சாம்பிள் கொஷின் அப்படிங்கிறது இந்த மெத்தட்ஸை பேஸ் பண்ணி கொஷின் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வகையில் நமக்கு இருக்கும். இதே மாதிரி கொஞ்சம் கொஷின்ஸ் நம்ம முன்னாடி கொடுத்துட்டு இதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னா, இதை பேஸ் பண்ணியே ப்ராக்டிஸ் கொஷின்ஸ், நிறைய ப்ராக்டிஸ் கொஷின்ஸ். ஓகேவா, உங்களுக்கு போதுங்கிற அளவுக்கு நீங்கள் இதை படித்தாலே போதும், நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு இதில் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் இருக்குது. ஓகேவா, அப்போ ஃபஸ்ட்டு இதோட ஆர்டர் என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மெத்தட்ஸ் கொடுக்குறோம், அதுக்கப்புறமா அதோட எக்ஸ்ப்ளனேஷன், ஓகேவா, டெஃபினிஷன் வச்சுக்கலாம், டெஃபினிஷன் கொடுக்குறோம். அதுக்கப்புறமா சாம்பிள் கொஷின் வித் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கு இல்லையா, கொஷின் ஆன்சர் இந்த மாதிரி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதில் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் கொடுக்குறோம். ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் பயிற்சி வினாக்கள் சொல்லிட்டு கொஷினும் ஆப்ஷனும் மட்டும் இருக்கும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்துடலாம். பின்னாடி ஆன்சர் கீ கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா PYQ. ஓகேவா, இதுக்கு பின்னாடி என்னென்னா இந்த ப்ராக்டிஸ் கொஷினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நமக்கு இருக்கும். ஓகே தானா, அப்போ இங்கே சாம்பிள் கொஷின் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்த்துடுறோம். அதுக்கப்புறம் நம்மளாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறோம் எல்லா கொஷினையும். அது ஓகே சரினா அப்படின்னு நம்ம பின்னாடி ஆன்சர் மட்டும் ஏபின்னு இருக்கும், நம்ம டிக் பண்ணிகிட்டே வந்துடும். அதுக்கப்புறம் இதுக்கு எனக்கு விளக்கம் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் பின்னாடி டீட்டெயிலாக இதே மாதிரி ஒவ்வொரு கொஷினுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்குறோம். அதை பார்த்து நீங்கள் என்னென்ன டவுட்ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான விஷயம் PYQ, ப்ரீவியஸ் இயர் கொஷினை படிக்காமல் நம்ம மேக்ஸில் போகவே முடியாது. இப்போ குரூப் 4 எடுத்துக்கிட்டால் கூட 13லேருந்து 14 கொஷின் வரைக்கும் நமக்கு PYQ இருக்குது. ஓகே தானா, ஸோ இப்படி இந்த கொஷின்ஸை கவர் பண்ணுற ரீதியாக ஒவ்வொரு டாப்பிக்கும் பின்னாடி இப்போ இங்கே சிம்பிளிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா 2023, 22, 23, 24 ஸோ இந்த 3 ஆண்டுகளையும் கேட்கப்பட்ட எல்லா கொஷினுமே எடுத்து நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கும் பின்னாடி வச்சுருக்கிறோம். இதில் கூடுதல் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அந்த கேள்விகளுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து வீடியோ வடிவில் நம்ம கொடுத்துருக்குறோம். சரிதானா, ஒவ்வொரு PYQ பக்கத்துலையுமே அதுக்கான QR கோடு இருக்கும், நீங்கள் அங்கேயே ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை நான் PYQ ஃபுல்லாக கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த இருக்கு இல்லையா, ஃபஸ்ட் பேஜில் நம்ம சொல்லியிருந்தோம்ல வரிசையாக ஃப்ரண்ட் பேஜ்லேயே நம்ம உங்களுக்கு எளிமையாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடியே கொடுத்துருக்குறோம். இது எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்தந்த PYQ கொஷினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் புக்கில் இருக்குது இல்லையா, அந்த கொஷினுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை தான் இங்கே கொடுத்துருக்குறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை அப்படியே ஸ்கேன் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்துட்டு எது உங்களுக்கு டவுட் இருக்க கொஷினையும் கிளியர் பண்ணிக்கலாம், தெரியாத கொஷினையும் கூடுதலாக தெரிஞ்சுக்கலாம். சரிதானா, அல்லது நான் என்ன PYQ இருக்குதுன்னு பார்க்க போகிறேன் அப்படிங்கிறவங்க ஃபுல்லாகவே பார்த்துட்டு ஒரு தடவை அதை பற்றி நோட்ஸ் எடுத்துக்கிட முடியும். சரிதானா, ஸோ ஹோல்சமாக இப்படி தான் நம்ம இந்த புக்கை வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ இது இன்னும் பார்க்கணும் அப்படின்னா ஸோ இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் டாபிக்ஸ் காட்டுறேன். இப்போ இது போக சராசரியில் என்ன மெத்தட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறோம். ஸோ சராசரியில் இங்கே சராசரி வேகம், இது போக அடிஷ்னலாக அந்த இவ்வளோ பதிலாக இவ்வளோ மார்க் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ சரியான சராசரி, ஸோ அது இருக்குது. இது போக நமக்கு அடிஷ்னலாக கேட்கக்கூடிய கொஷின். ஸோ இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸை நான் ஸ்ட்ராங் ஆக்கணும், நான் இதை நல்லா ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போடணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த புக்கை வாங்கி படிக்கலாம். சரிதானா, இதை படிச்சுட்டு நீங்கள் எந்த கொஷின் கேட்டால் பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பில்டிங் எப்படினாலும் கட்டிக்கலாம். ஓகே தானே, ஸோ இப்போ இந்த ஒரு புக்கை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுற எந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஸ்பிரண்ட்டும் இதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு டஃப்பான கொஷின் கேட்டாலும் இந்த ஒரு பேசிக் நாலேஜை வச்சு அதை டீகோட் பண்ணி உங்களால் யோசிக்க முடியும். ஓகேவா, ஓகே. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேறு டாப்பிக்கை பர்சன்டேஜ். ஸோ பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, இது எல்லாமே நீங்கள் அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரணும். எண்கள் சம்மந்தமானது, XYனா சிம்பிளிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அது ரிலேட் பண்ண கொஷின். அதுக்கப்புறம் இன்க்ரீசிங் டிக்ரீசிங் இருக்கு இல்லையா, அது சம்மந்தப்பட்டது. ஸோ இப்படி இதெல்லாம் கவர் பண்ணிவிட்டு மொத்தமாக நீங்கள் பார்க்கும்போது டிக் பண்ணிகிட்டே வரணும், இந்த மெத்தட் நான் கவர் பண்ணிட்டேன், இந்த மெத்தட் நான் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது உங்களுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். சரிதானா, ஸோ இப்படி தான் நம்ம வந்து இந்த புக்கை ஃப்ரேம் பண்ணியிருக்கிறோம். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஸோ முக்கியமாக இது வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. ஸோ TNPSC ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லார் கையிலையும் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு புக் இது. ஓகே தானே, நீங்கள் மறக்காமல் இந்த புக்கை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நீங்கள் மேக்ஸில் ஃபுல் மார்க் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஷினையும் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க.
ஓகேவா. ஸோ இங்கே முக்கியமாக QR கோடு. ஸோ உங்களுக்கு டவுட், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீட்டிலேருந்து படிப்பீங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியாமல் இருக்கலாம், வேறு ஏதோ நீங்கள் வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்களா இருக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன அப்படின்னா இங்கே இந்த PVQ படிக்கிறது மூலம் இந்த PVQ நம்ம எப்படி கொடுத்துருக்குறோம் அப்படின்னா மெத்தட்ஸ் காமிச்சேன் இல்லையா, அதுபடி தான் நம்ம ஆர்டராக கொடுத்துருக்குறோம். ஏன்னா இந்தந்த மெத்தட்லேருந்து தான் நமக்கு கொஷின் கேட்குறாங்கன்னு தெரியும். ஸோ அது வைஸ் தான் நம்ம ஆர்டராக கொடுத்துருக்குறோம். ஸோ அது வைஸ் நீங்கள் கவர் பண்ணும்போது இந்த PVQவை பார்த்துட்டு கூட உள்ளே இருக்க ப்ராக்டிஸ் கொஷின்ஸை நீங்கள் தாராளமாக அடித்து பார்க்கலாம். சரிதானா. அடுத்ததான் இந்த புக்கை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு டவுட் இருக்கும் இல்லையா. ஸோ அதையும் இங்கே பார்த்துடலாம். இந்த புக்கை எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு academy.in போட்டிங்க அப்படின்னா சர்ச். ஸோ உங்களுக்கு டைரெக்டாக நம்மளோட பேஜுக்கு போகும். ஸோ இந்த பேஜில் கடைசியாக ஷாப்னு இருக்கு இல்லையா, ஸோ அங்கே போயிட்டீங்க அப்படின்னா நம்மளோட அகாடமி ரிலேட்டடாக ரிலீஸ் பண்ண எல்லா புக்ஸுமே உங்களுக்கு அப்படியே ஷோ ஆகும். இதில் ஸோ இப்போ நமக்கு ஆதிக்கணிதம் புக்கு வேணும் அப்படி தானே. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக நம்ம இந்த இருக்கு இல்லையா, ஸோ இதில் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக எப்போது நம்ம ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பைனோ கொடுத்து அப்படியே நீங்கள் வாங்கிக்கிட வேண்டியதான். சரிதானா. இல்லை இப்படி வாங்க முடியல அப்படின்னா இன்னொரு சிம்பிள் வே என்னென்னா, ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னும் ஈஸியாக டேஃப் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த இருக்கு இல்லையா டேஃப் புக்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கூகுளில் டைரெக்டாக அது நம்மளோட புக்ஸ் இருக்கு இல்லையா ஷாப் பேஜுக்கே போயிடும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தோம்ல வெப்சைட் போயும் போகலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் புக்ஸ் போட்டிங்கனாலே இப்படி கிடச்சிரும். ஸோ இங்கே பார்க்கும்போது நம்மளோட ஆதிக்கணிதம் புக் இருக்குது. ஸோ இதை நீங்கள் டச் பண்ணி வழக்கம் போல் பைனோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு உங்கள் டீட்டெயிலெலாம் கொடுத்துட்டு அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே தானா. ஸோ அவ்வளோதான். ஸோ எல்லோரும் இந்த புக்கை வாங்கி பயன்படுத்திக்கோங்க. ஸோ உங்களோட வெற்றிக்கு நிச்சயமாக இது ஒரு சிறந்த கருவியாக இருக்கும். எல்லோரும் தொடர்ந்து பயிற்சி எடுங்க. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் படிங்கன்னு சொல்ல முடியாது, பயிற்சி எடுங்கன்னு தான் சொல்ல முடியும். அதனால் உங்களோட பயிற்சிக்கு இந்த புக் நிச்சயமாக ஒரு பெரிய வலு சேர்க்கும். ஸோ எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.